ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மார்கழி மாதத்தோட 4வது நாள் பூஜை. பார்த்திங்களா, இந்த மாதிரி இருட்டாக இருக்கும். 4:30 மணிக்கு எந்திரிச்சு வந்தோம்னாக்கா அப்படி தான் இருட்டாக இருக்கும், வெளிச்சமே இருக்காது கொஞ்சம் கூட. எங்கள் வீட்டு முன்னாடி ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. அது அந்த மரத்தோட வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய காலை பொழுது. வருஷத்தில் 11 மாதம் நான் இந்த இருட்டை பார்த்ததே இல்லை. இந்த 12வது மாதம், இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் நான் வந்து காலை வேளையில் இந்த மாதிரி கதவை திறந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் எங்கேயாவது வெளியில் போனோம், காலையில் கிளம்பி போனோன்னா அந்த மாதிரி நேரத்தில் வேணால் அப்போ கூட இந்த மாதிரி எந்திரிச்சு எல்லாம் இயற்கையெல்லாம் ரசிச்சுலாம் நம்ம பார்த்துட்ருக்க மாட்டோம். வெளியே கிளம்புறத தான் பார்ப்போம். கரெக்டாக 4:30க்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எந்திரிச்சிட்டேன். இப்போ வேறு சென்னையில் மழை பெய்யுது இல்லைங்களா, பனியும் பெய்யுது, கூடவே சேர்ந்து இந்த மழையும் இருக்கிறதுனால ரொம்ப குளிராக தான் இருக்குது. ஆனால் எனக்கு குளிர் இல்லை, மற்றவங்களாம் குளிர தான் செய்யுது எங்கள் வீட்டில். எனக்கு மட்டும் அந்தளவுக்கு குளிர் வராது. நான் வந்து போகும்போது தலையில் ஸ்கார்ஃப் கட்டின்னு போகிறது, இல்லை ஸ்வெட்ரு போட்டிருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன். டெய்லியும் தலை குளிக்கிறவங்க குளிக்கலாம். நான் வந்து போன வருஷம்லாம் டெய்லியும் தலை குளிச்சுட்டு போயிருந்தேன். இந்த வருஷம்தான் நான் வந்து தலைக்கு வந்து வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் குளிக்கிறேன். டெய்லியும் அந்த மாதிரி ரங்கோலியே போடுறதுனால இன்றைக்கி புள்ளி வச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். உண்மையிலேங்க இந்த கோலம் போடுறது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயந்தான். வாசலும் அழகாக இருக்குது. அதேமாதிரி நமக்கும் ஒரு யோகாசன எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் ரொம்ப தெரியாது. என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். உண்மையிலே வந்து இந்த புள்ளி வச்சு கோலம் போடும்போது வந்து நமக்கு வந்து மெமரி பவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்கிறாங்க. உண்மை தான். ஏன்னா வில்லேஜ்லலாம் வந்து தினமே அவங்க வந்து புள்ளி வச்ச கோலம், அவங்களுக்குலாம் வந்து இந்த ரங்கோலி தான் ரொம்ப தெரியாது. ஆனால் புள்ளி வச்ச கோலம் வந்து நிறையவே போடுவாங்க. 21 புள்ளி. இப்போ இங்கே தான் வந்து புள்ளின்னு சொல்கிறோம். ஊரில் வந்து வரிசைன்னுவாங்க. 21 அரிசின்னே சொல்லுவாங்க. 2 அரிசி கோலம், 3 அரிசி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் புள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த மாதிரி இந்த மாதிரி சிக்கு கோலம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கோலத்தை வந்து அவங்க ஒரே ஒரு இடத்துல ஆரம்பித்து அவ்வளோ தூரம் 21 புள்ளி, 31, 51 அந்த மாதிரி பெரிய பெரிய கோலம்லாம் போடுவாங்க. வாசல் தெளித்து நம்ம இது சாணம் தெளித்து போடுவாங்க இல்லையா, அப்போது அந்த மாதிரி கோலம்லாம் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து என் இடத்துக்கு இவ்வளோ தான், 7 அரிசி இல்லை 9 அரிசி தான் வச்சு போட முடியும். இன்றைக்கி இந்த மாதிரி கோலம் போட்டுட்டேன். இந்த கோலம் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகலை. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இந்த கோலம். ரங்கோலி போடணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து கொஞ்சம் யோசித்து போடணும். இந்த புள்ளி வந்து கொஞ்சம் சரியாக வரலன்னா கூட அந்த கோலமே வந்து பார்க்க நல்லா இருக்காது. சாதாரண கோலம் தானே அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் புள்ளி வச்சு கோலம் போடும்போது கவனமாக கரெக்டாக போட்டால் தான் அது அழகாகவும் தெரியும். கோலம் வந்து நல்லா கம்ப்ளீட் ஆகும். நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாக்கா அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். முடியாத ஒன்றும் இல்லை. ஆனால் அதை முடித்து வைக்கிறதுக்கு ரொம்ப நம்மளே இழுத்து விட்ட மாதிரி ஆகிடும் சில இடங்களில். அப்படி நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்துட்டேன். நீங்கள் யாராவது அந்த மாதிரி கடந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் ஒருத்தர் 2 பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட குக்கிங் வீடியோ நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி ஒன்றும் சொல்லலை. இந்த கோலம் விளக்கேற்றதை பற்றி எதுவும் சொல்லலை. ஒருவேளை அதெல்லாம் அவங்க செய்யாதவங்களாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி அவங்களுக்கு புரியலையே என்னமோ தெரியல. குக்கிங் வீடியோவுக்கு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த கோலம் முடிச்சுட்டு அடுத்தது என்ன, விளக்கு ஏற்றுறது தான். தினம் ஒரே மாதிரி தான் விளக்கு ஏற்ற போகிறோம். அதை பற்றி ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. அப்புறம் இந்த பக்தி வந்து சொல்லணுன்னா, இப்போது காலையில் அந்த தூக்கத்தை தள்ளி வைக்கிறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம யோசித்து செய்யணும்னு சொன்னோம் பாருங்களா. அது வந்து எப்படின்னா, சில வீடுகளில் வந்து ஒரு நிறைய பெண்களுக்கு தான் சொல்லணும், குடும்பம் பண்ணுற பெண்களுக்கெலாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும் மைண்டில். அது நான் மறந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனால் அது மறக்கவே மறக்காது. அந்த ஏதாவது ஒரு சண்டையோ ஏதோ ஒருத்தர் கூட மனஸ்தாபம், அந்த விஷயம் மறந்துடணும்னு நினைப்போம். ஆனால் மறக்கவே முடியாது. ஏன்னா அது நம்ம மனசுக்குள்ளே அவ்வளோ ஆழமாக போயிட்டுருக்கோம். அதை மறக்கிறதுக்கு இந்த பூஜை கூட ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். எப்படியாவது அந்த விஷயத்தை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினம் கூட நினைப்போம். ஆனால் இந்த ஒரு மாதம் அந்த விஷயத்தை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு ஒரு நாள் சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பாருங்களேன். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த மாதிரி விளக்கேற்றி பாருங்களேன், அந்த விஷயம் வந்து நமக்கு மறந்துடும். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன்.
என்னோடய கேரக்டர் அப்படி தான், ஃபாஸ்ட்டாக தான் பேசுவேன். மெதுவாக பேசினோன்னா என்னமோ டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடும். அதனால் அதே மாதிரி இந்த கோலத்துக்கு வந்து டெய்லியும் பூ வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, பூவெல்லாம் டெய்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருக்குது, நான் வைக்கிறேன், இல்லைன்னாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த இந்த வேலை முடிகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகிடுது. 4:30க்கு எழுந்திரிச்சேன்னா 5:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் இந்த கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா, மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு. கடவுளே வந்து சொன்ன இந்த ஒரு மாதத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும்பா. ஏன்னா மற்ற பூஜைகள்லாம் வந்து இன்னொருத்தர் சொல்லி சொல்லி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக கடவுளே சொல்லியிருக்கார். நான் வந்து மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக என்னை பூஜை பண்ணிங்கன்னா என்னை நினச்சி நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அதை ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டை அணைச்சிட்டு பார்த்தோம்னாக்கா ரொம்ப அழகாக இருந்தது கோலம். நல்லா பிரைட்டாக ஒரு கோலத்தை அவசர அவசரமாக போட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்னு ஒரு 2 நிமிஷம் இருந்து அதை ரசித்து பார்த்துட்டு தான் நான் உள்ளே போனேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருட்டாக இருக்குது. அது இப்போ மழை வருதுங்களா, மழை மேகமும் சேர்த்து மூடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அவ்வளோ இருட்டு. இப்போ நேத்திக்கு வச்சா ஆண்டாள் படத்துக்கு வச்சா பூவை எடுத்துடலாம். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு பூவெல்லாம் வாடுறதே கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது நானே தான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் இதெல்லாம் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து ஷேக் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ இந்த சிவலிங்கத்துக்கு நம்ம இந்த உதுத்து போட்டோம் இல்லையா சாமந்தி பூ, அதை எடுத்துட்டு அப்படியே இது வந்து நான் வாரம் தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த மனையை டெய்லியும் க்ளீன் பண்ணுறது இல்லை, அதில் எதுவும் இல்லை இல்லையா, அதனால் இந்த சாமந்தி பூ மட்டும் எப்படி பூ வச்சாலும் சிவலிங்கத்தை வந்து மறைக்கக்கூடாது இல்லையா, அதனால் பூ வந்து உதுத்து அப்படியே போட்டுடலாம். இப்போ இது வந்து குருவாயூர் படம், குருவாயூரப்பன். பெரிய பெரிய படம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை என்னோடய பூஜை அறையில், அதனால் சின்ன படமாக வச்சுக்கிட்டேன். ஆண்டாள் வந்து கிருஷ்ணருக்காக விரதம் இருந்தாங்க இல்லையா, அதனால் குருவாயூர் கிருஷ்ணர் படத்தை எடுத்து வச்சுட்டேன் நான். இந்த வருஷம் தான் எப்போவுமே வருஷம் படம் வச்சு விளக்கேற்றுவேன். இந்த வருஷம் தான் வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ எந்தளவுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. இனி அடுத்த நாள் வீடியோவில் பார்த்து பேசுவோம். ஓகே, பாய், தேங்க்யூ.